நலமுடன் வாழ்வோம் வளமுடன் வாழ்வோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவ வழிகாட்டி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எழுதி பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நிறைய அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கறதுக்காக செய்யப்படுற சேனல். உங்களுடைய சப்போர்ட்களை எனக்கு தொடர்ச்சியாக கொடுங்க. நாம் பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாய் துர்நாற்றம். அதுக்கு என்ன வீட்டு வைத்தியம் அப்படின்னு கேட்குறாங்க. வாய்க்குன்னு ஒரு துர்நாற்றம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. இறைப்பையில் கழிவுகள் அதிகமாக இருந்தாலோ இல்லை உணவு குழாய்களில் ஏதாவது காயங்கள் இருந்தாலோ, ஈசோபேகஸ்ன்றாங்க இல்லைங்களா, அது இல்லைனாக்கா ஸ்டொமக்கில் ஏதாவது கழிவுகள் காயங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால்தான் அதோட பாதிப்பு நமக்கு வாயில் தெரியும். மற்றபடி வாய்க்குன்னு ஒன்று ஸ்மெல் கிடையாது. ஏன்னா ஜஸ்ட்டு ஒரு கிரைண்டர் வாய். நம்ம மெல்றோம், உணவை உள்ளே தள்ளுறோம். அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அங்கே தங்குறதுக்கு வேலை இல்லை. அப்படி பல் ஈறுகள் எங்கே இருந்தால் கூட வாய் கொப்பளிக்கும் போது பல் விளக்கும் போது போயிடும். ஆனாலும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு பகல் முழுக்கவே வாய் துர்நாற்றம் இருக்குது, நான் என்ன தான் பல் விளக்குனாலும் நான் என்ன தான் உணவுகள் சாப்பிட்டாலும் இருக்குது அப்படின்றாங்கன்னா, அப்போ பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கிற பிரச்சனை தான் அதோடைய எஃபெக்ட் நமக்கு வாயில் காட்டுது. அப்போ என்ன பண்ணணும்னா, தினமும் காலையில் வெறும் வயிற்றில் இல்லைன்னா மாலை நேரங்களில் வெறும் வயிற்றில் நல்லா பசி வர நேரத்தில் நல்லா வாயெல்லாம் கொப்பளிச்சுட்டு எலுமிச்சை சாறு குடிக்கணும். எலுமிச்சை சாறில் கொஞ்சோன்னு சால்ட்டு மட்டும் போட்டு அதை குடிக்கணும். சில பேர் நினைப்பாங்க, இல்லை அது ரொம்ப சிட்ரிக் ஆசிட் ஆச்சே, உள்ளே போய் டேமேஜ் எல்லாம் பண்ணிடாதா அப்படி இப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஏன்னா உணவு தான். உணவு ஒரு பொழுதும் நம்ம உடம்பை கெடுக்காது. ஒரு உணவு அளவுக்கு அதிகமாக எடுத்தால் தான் சில நேரங்களில் பக்க விளைவு வரும். வெளியே நம்ம மருந்து மாத்திரை சாப்பிட்றதுக்கே பயந்தது கிடையாது. இயற்கை உணவுகளுக்கு ஏன் பயப்படணும்? எலுமிச்சம்பழங்கிறது இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிற நல்ல ஒரு பழம் அது. அதனால் அதை நீங்கள் பயன்படுத்துங்க. எப்படின்னா, இந்த மாதிரி வெறும் வயிற்றில் காலையிலையோ மாலையிலையோ அந்த பழத்தை புழிஞ்சு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்டாக்க அந்த ரூட்டெல்லாம் கிளியர் பண்ணிவிடும். அங்கே இருக்கிற அந்த கழிவுகள் அந்த காயங்கள் ஆற்றும். அந்த ஆசிடு உள்ளே இருக்கிற அந்த ஆசிடெல்லாம் சரி பண்ணிவிடும். அதுக்கான ஒரு சின்ன சிகிச்சை தான் இது. இந்த வீட்டு குறிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் நம்ம உணவியல் நம்ம வாழ்வியலில் இந்த வாய் துர்நாற்ற பிரச்சனை இருக்கவும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதற்கான சின்ன தகவல் தான் இது. இதை முயற்சி பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள்.